சிபிஐ ஒரு பக்கம் போய் தாவேக்காவுடைய அமைச்சரவையில் பங்கேற்க போகிறதா வீரபாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு. இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சுப்புராயன் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. நம்ம தலித் தொகுதியோட எம்எல்ஏ இருக்கார் பாருங்க, அவர் எத்தனை போய் அப்படியே செத்துருவாங்களோ அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. என்னப்பா இவங்க ஆரம்பத்தில் வெளியே இருக்கிறேன்னு சொன்னாங்களே, மக்கள் போராட்டத்தில் முன்னெடுப்போம்னு சொன்னாங்களே, அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம்னு சொன்னாங்களே, வெளியிலிருந்து மட்டும் ஆதரவுன்னாங்களே, இப்போ தனியாக நிற்கிறதாவும் தனித்து களம் காண போகிறதாவும் சொல்லியிருந்தாங்களே, இப்போ போய் இப்படி பேசியிருக்கிறாரே, எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேள்வி என்ன, ஏன் அவர் அப்படி பேசினார், அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு சுப்புராயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒசூரில் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த காவிரி நீர் சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மேகதாது அணைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒசூர் பக்கம் போயிட்டு வந்தால் நம்ம சிபிஐடைய மாநில பொது பொறுப்பாளர் என்ன பண்ணார், வீரபாண்டியன் அவர்கள், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட் சந்திக்கிறாரு. சந்தித்து இந்த மக்கள் பிரச்சனைலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, அமைச்சரவையில் பங்கேற்குமா அப்படின்னு ஒரு கேட்டார். நிருபர் ஒருத்தர் கேட்டார். அப்படி கேட்டதுக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ட்டார். சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள், அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். சூழல் அமைஞ்சிருக்கா, என்ன இது சோஃபா செட் ஒரு வேளை போயிடுச்சோ அப்படின்ற கேள்வி எல்லாமே ஒரு பக்கம் பெருசாக இருந்துச்சு. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி பெரிய சந்தேகங்கள் எல்லார் மத்தியிலும் இருந்துச்சு. ஆஹா, அமைச்சரவையில் பங்கேற்க போகிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் இந்த 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இவங்களும் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாங்க. தோல்வியை சந்தித்த ஒரு கூட்டணி தான் அது. தோல்வின்னு சொல்ல முடியாது, 2ஆம் கட்டத்தை சந்தித்த ஒரு கூட்டணி தான் அது. அப்படி 2ஆம் கட்டத்தை சந்தித்தாலும் என்ன தான் நடந்தாலும் சரி, சிபிஐயோ சிபிஎம்மோ கம்யூனிஸ்ட்டுகளோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகலையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, திமுகலையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க. இப்படி கூட்டணிகள் இருக்கும்போது ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்தது 65கள்லாம் பார்த்திங்கன்னா பிரதான எதிர்கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கம்யூனிஸ்ட்டுகள் தான். இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தவங்க காலப்போக்கில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம்லாம் இந்த 2 கட்சி 2ஆக பிரிஞ்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட்டு 2ஆக பிரிச்சிட்டாங்க. பிரித்ததுக்கப்புறம் இந்த செயல்பாடுகள் எல்லாமே மாறி போயிருக்கு. மக்களுடைய குரல்களாக நிற்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ சிபிஎம் 2 பேருமே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக தொழிலாளர்களுடைய குரலாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர்க்க ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 பேரையுமே கண்டிப்பாக சொல்லலாம். அதில் சண்முகம் அவர்கள் ஒரு பக்கம் உறுதியாக அடிச்சிட்டாங்க. ஏன் நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கல அப்படின்னு 3 பேரையுமே வச்சு கேட்கும்போது இவங்க 2 பேருமே சொன்னது என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒருமித்த முடிவுகளை எடுக்க முடியாது, எங்களுடைய கொள்கைக்கு முரணாக செயல்பட வேண்டியதாக இருக்கும், தொழிலாளர் நலன் இல்லாத சில கருத்துக்களை எடுத்துகிட்டு வராங்க, சில திட்டங்களை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா மெஜாரிட்டி தான் அங்கே பார்க்க முடியும். அதிகப்படியான அமைச்சர்கள் நாங்களாக இருந்தோம் அப்படின்னா அப்போ எங்களுடைய வார்த்தைகள்லாம் பேசப்படும், எங்களுடைய குரல்கள் போய் சேரும். இல்லை அப்படின்னா எங்கள் குரல்கள் கண்டிப்பாக போய் சேராது, அது பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும். எங்கள் கொள்கைக்கு முரணாக நாங்களே முடிவுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்படுவோம், அதனால் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கல அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. இப்படி 2 கட்சிகளும் சொல்கிறப்ப தான் வந்து பெரிய ஒரு கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு வந்துச்சு. இடையில பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அவர்கள் கூட அப்படியே மாறி அந்த பக்கம் போயிட்டார். நான் விஜய் அவர்கள் முகத்தில், விஜய் அவர்களுடைய பார்வையில் எப்போது கத்தி படத்தில் அவர் வந்து நம்ம பசி தீர்ந்ததுக்கப்புறம் இருக்கிற ஒரு வீட்லேயும் அடுத்தவங்களது அப்படின்னு சொன்னாரோ, அதுலேருந்தே நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அதுவே கம்யூனிஸ்ட் டைலாக் கிடையாது, கம்முனுக்கர்றா அப்படின்னு பல பேரும் பேசிட்டாங்க. அதெல்லாம் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசினதுக்கப்புறமும் இப்படி ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கிறதுலாம் அவர் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னதும் பல விஷயங்களை பார்த்தது தான். இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மத்தியில் தான் இப்போ வெங்கடேசன் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா, தேசிய இதை 2 முறை பாடினா 3 முறை பாடினா என்ன, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டு தானே நான் அப்படி பேசியிருந்தார். ஒருவாள் சோபா செட்டு போயிடுச்சுன்னு அவர் பேர்லையும் விமர்சனங்கள் திரும்பிச்சு. ஆனால் அவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கட்சிக்கு என்ன நிதி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பக்கம்தான். இப்போ தலித் தொகுதியில் இருக்கிறவரை மந்திரி ஆக்க போகிறாரா, இவர் சொன்ன இந்த வார்த்தைகள் மூலமாக அப்படி நடந்துருமா அப்படின்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருந்ததும் சுப்புராயன் ஒரு பக்கம் தெளிவாக அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஆனால் அவர் பேசுன அந்த வார்த்தைகளை திரிக்கப்பட்டிருக்கு, அவர் அப்படி சொல்ல கிடையாது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் தாவேக்காவுடைய அமைச்சரவையில் பங்கேற்காது, தொடர்ந்து அவங்க அதிமுக எம்எல்ஏக்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறது பெரிய
ஒரு எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை, பெரிய கோபங்கள் தான் அது மேலே இருக்குது, பெரிய வெறுப்புகள் தான் இருக்குது. உங்கள் ஆட்சி நடத்துகிற முறைகள்லேயும் சரி, இந்த 2 மாதமே ஆனாலும் இந்த 2 மாதத்துல எதுவும் சொல்ல முடியாதுன்னு 1000 சொல்லியிருந்தாலும் இந்த ஆட்சி முறைகளும் எங்களுக்கு சில கோபங்கள் இருக்க தான் செய்யுது. அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் தான் உறுதிப்படுத்தியிருக்காரு. நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், கொள்கைப்படி அவங்க நடக்கலை, செயல்பாடுகள் திட்டவட்டங்கள் எல்லாமே என்ன எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிராக இருக்குது, தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்குது. இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள் நடக்குது, விவசாயிகள் போராட்டங்கள் நடக்குது. ஒரு பக்கம் பொதுமக்களுடைய இடங்களை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்களில் ஆக்கிரமிப்பு சார்ந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒழுங்காக ரேஷன் கார்டு கட்டியிருந்தாங்க, ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, இல்லை கரண்ட்டு பில் கட்டியிருக்காங்க, இல்லை தண்ணி பில் கட்டியிருக்காங்க, தண்ணி வரி கட்டியிருக்காங்க, இல்லை கேஸ் அவங்களுக்கு வந்திருக்கு, இந்த கேஸ் பில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடம் பட்டா போட்டு தரப்படும். 30 வருஷத்துக்கு மேலே இருந்தாலே பட்டா போட்டு தரப்படும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை மீறியும் பூந்தமல்லியும் சரி, இன்னும் பல்வேறு இடங்களில் சரி, இடத்த இடிச்சுக்கிட்டே இருக்காங்க, வீடுகளை இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு புது அரசு வரும்போதும் வீடுகளை இடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படியான சூழல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே எங்களுக்கு இவ்வளோ கோபங்களும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் மீது இருக்கக்கூடிய எதிர் திசையான கருத்துக்களும் முரண்களும் இவ்வளோ இருக்குது. நாங்கள் எப்படி போய் பங்கேற்போம்? அமைச்சரவையில் ஒருபோதும் பங்கேற்க மாட்டோம், அவர்கள் அமைச்சரவை சரி கிடையாது அப்படின்னே ஒரு பக்கம் சொல்லிட்டார். ஏன்னா அமைச்சர் கீர்த்தனாவாக இருக்கட்டும், அவங்க செஞ்ச செயல்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ராஜ்மோகன் அவர்கள் எந்தளவுக்கு முட்டு கொடுத்துட்டு வர்றாரு, அறநிலையத்துறை அமைச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு வர்றாரு, அவருக்கே இல்லாத புது உறவினர்கள்லாம் உருவாக்கிட்டு வர்றாங்க. ஊழல் இல்லாத கட்சி, ஊழல் இல்லாத கட்சின்னு இங்கே பார்த்தா 100 கோடி மதிப்பிலானதை 2 கோடியில் கொடுத்துறாங்க. யாரோ எங்களை ஏமாற்றிட்டாங்க, இப்படியான வார்த்தையில் இல்லாத சொந்தக்காரங்களை உருவாக்குறது, இப்படியான பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தந்தே இவங்க தானே. அது எப்படி திமுகவுடைய ஆட்சியில் தடுத்து நிறுத்தந்து இவங்க தான் தடுத்து நிறுத்துனாங்கன்னு எப்படி சொல்ல முடியுன்றதும் தெரில. ஓரளவு ஸ்டிக்கர் ஒட்டுங்க, ஒரே அடியாக ஸ்டிக்கரை ஒட்டி தள்ளாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க அமைச்சர்களுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. லஞ்சம் வாங்குறது இது எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது, கையூட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான தாவேகா மீது கோபங்களும் வெறுப்புக்குரிய செயல்களும் அவங்க தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்படிங்க அமைச்சரவையில் போய் பங்கேற்போம்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சத்தியமாக அதை செய்யாது அப்படின்ற மாதிரி அடித்து சொல்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கார். இது வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை இப்படியே திரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் தனித்தே போராடும், கம்யூனிஸ்டுகள் தனித்தே களம் காண்போம், எங்களுடைய பலம் அறிய வேண்டிய தேவை இந்த காலத்தில் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பலத்தை அறியணும், ஓட் சதவீதத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்படி இருக்காங்களா, முடிவெடுத்திருக்காங்க? இல்லை, இதுதான் சரியான நேரம், இந்த நேரம் தான் என்ன பண்ணியிருக்குன்னா 2 திராவிட கட்சிகளை உடச்சி புதுசாக ஒன்று வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தை நம்ம மக்கள் மத்தியில் சரியாக பயன்படுத்தி தேர்தல் அரசியலில் இவங்க கொஞ்சம் வீக்கு தான், இந்த தேர்தலுக்கான ஒரு வேலையை நம்ம முன்னெடுப்போம், அதுலேயும் நம்மளுடைய இடத்தை பதிப்போம், நமக்கான பலத்தை அறிவோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், எங்களுக்கு இங்கே இப்போ அமைச்சரவை தரணும் அப்படின்றது இல்லாமல் மக்கள் மத்தியில் இன்னும் கூடுதல் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட்டணியாக சந்தித்தவங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து தனியாக சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளுறாங்க. இந்த சூழலை பயன்படுத்தி கம்யூனிசம் திரும்பவும் தமிழ்நாட்டு மண்ணில் கால் ஊன்றுமா? ஏன்னா எதிர்கட்சியாக இருந்த ஒரு இது காணாமல் போயிருக்கின்றது நிதர்சனமான உண்மை. அந்த உண்மை இல்லை, நாங்கள் இங்கே தாண்டா இருக்கோம் அப்படின்றத காட்டுவாங்களா? எல்டிஎஃப் தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாகுமான்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்டிஎஃப் உருவாகுமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.